Namaste students. Today we are going to discuss about the types of trade. Now we are going to discuss about the meaning of trade. The buying and selling of goods and services consist of trade. The essence of trade is to make goods and services available to those persons who need them and are able and willing to pay for them. Trade is conducted in order to earn profit. Trade acts as an intermediary in the exchange of commodities between the producer and the consumer. ஸோ ட்ரேட் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஆக்டிவிட்டீஸை தான் குறிப்பிடுறாங்க. ஸோ பொருளை வாங்கிறது மட்டும் கிடையாது, விற்கிறது, இது எல்லாமே சேர்ந்தது தான் ட்ரேடு. இதுலேயே ரெண்டு வகையாக பண்ணுறாங்க. ஒன்று கூட்ஸை விற்கிறாங்க, ஒன்று சர்வீஸை விற்கிறாங்க அப்படின்றத சொல்கிறோம். ஸோ கூட்ஸ்னால் இந்த பொருட்களை வாங்கிறது, விற்கிறது, இது எல்லாமே கூட்ஸ்னால் பொருட்கள், சரிங்களா? சர்வீஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்களோட சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க, வி ஆர் நாட் கெட்டிங் எனி ப்ராடக்ட் இன் ரிட்டர்ன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ். இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு பேர் சர்வீஸ். ட்ரெயின் யூஸ் பண்ணால் சர்வீஸ், ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுறோம் சர்வீஸ், டீச்சிங் சர்வீஸ், இது எல்லாமே சர்வீசஸ் கீழே வர்றது அப்படின்றது தெரியும். ஸோ ட்ரேட் அப்படின்னு சொன்னால் வியாபாரம். இந்த வியாபாரத்தில் ப்ராடக்டும் விற்கிறாங்க, சர்வீசஸையும் விற்கிறாங்க. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஆர்டர் டு ஏர்ன் ப்ராஃபிட், லாபத்துக்காக நம்ம பாடுபடுறோம் அப்படின்றது புரிய வரும், சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போது டைப்ஸ் ஆஃப் ட்ரேட். Types of trade can be classified into two types, namely internal trade and external trade. ஸோ இன்டர்னல் ட்ரேட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, த டைப்ஸ் ஆஃப் இன்டர்னல் ட்ரேட் ஆர் ஹோல்சேல் ட்ரேட் அண்ட் ரீட்டைல் ட்ரேட். ஹோல்சேல் ட்ரேட் அப்படின்னு சொன்னால் மொத்த விற்பனையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீட்டைல் ட்ரேடுன்றது சில்லறை விற்பனையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட். Now we will discuss the internal trade meaning. Buying and selling of goods and services within the boundaries of a nation are called as internal trade அப்படின்றத சொல்கிறோம். பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னும் போது ஒரு பொருளை வாங்குகிறோம், விற்கிறோம், அதுவும் அந்த நாட்டோட எல்லை பகுதிக்கு உட்பட்டு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு இருந்தால் அதுக்கு பேர் இன்டர்னல் ட்ரேட். இல்லைன்னா என்ன சொல்கிறது, உள்நாட்டு வணிகம் அப்படின்றது சொல்லலாம், சரிங்களா? இட் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் in the same locality, village, town or city or in different states, but definitely within the same country. Internal trade is also called as domestic trade or home trade. இது ஒரு உள்நாட்டுக்குள்ள, இப்போ இந்தியாவுக்குள்ள நம்ம எந்த இடத்துல வேணாலும் பிஸ்னஸ் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அதுக்கு பேர் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்றது அர்த்தம். ஆர் வி கால் இட் அஸ் ஹோம் ட்ரேட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். Now we are going to discuss the features of internal trade. முதல்ல, the following are the features of internal trade. The buying and selling of goods and services takes place within the boundaries of the same country அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாட்டின் எல்லை பகுதிக்கு உட்பட்டு ஒரு வியாபாரம் நடைபெறும் என்றால் அது உள்நாட்டு வணிகம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் is made in currency of the home country. இப்போ இந்தியாவில் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இந்தியாவில் ருப்பீஸில் தான் பண்ணுவாங்க. ஸோ எந்த நாட்டில் இருக்கிறாங்கன்றதை பொறுத்து அந்த நாட்டோட கரன்சியை தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த நாட்டோட கரன்சி அப்படின்னு சொன்னால் ரூபா, என்ன ரூபா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இட் இன்வால்வ்ஸ் a transaction between the producers, consumers and the middlemen. ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இதில் ப்ரொடியூசர் அதாவது உற்பத்தியாளர், கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர், அண்ட் மிடில்மேன்னா இடைத்தரகர் அப்படின்றத சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் இருந்தால் தான் இந்த இன்டர்னல் ட்ரேடு முழுமை அடையும்.
அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் ஆஃப் மிடில்மென் அண்ட் ஏஜென்சிஸ் என்கேஜ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இது விநியோகம் பண்றாங்க. டிஸ்ட்ரிபியூஷன்னா விநியோகம். இது வந்து பண்ணுறதுக்காக கண்டிப்பாக மிடில்மேன் மெர்கன்டைல் ஏஜென்ட்ஸ் ஆர் கமிஷன் ஏஜென்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து இருந்தால் தான் அந்த பொருளை மக்களிடம் எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட், இன் ஹோம் ட்ரேட் த ரிஸ்க் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் வெரி லெஸ் வென் கம்பேர்ட் டு ஃபாரின் ட்ரேட். இதில் ஹோம் ட்ரேட், அதாவது உள்நாட்டு வணிகம் பண்ணும்போது டிரான்ஸ்போர்ட் வந்து அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் பண்ண போகிறது கிடையாது, ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட்டுக்கு தான் பண்ண போகிறோம். ஆனால் வெளிநாட்டு வியாபாரம் பண்ணும்போது அதில் ரிஸ்க் ஃபேக்டர் நிறையவே இருக்குது. ஏன்னா கப்பல் மூலியமாக கொண்டு வராங்க, ஃப்ளைட் மூலியமாக கொண்டு வராங்க. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. In home trade, the laws prevailing in that country only have to be followed. இப்போ இந்த இந்தியாவில் வந்து வணிகம் பண்றாங்க அப்படின்னா இந்திய சட்டம் என்ன குறிப்பிட்டிருக்கோ அதை பின்பற்றி தான் நம்ம நடக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. The aim of home trade is to provide the goods and services economically. அதாவது இதனோட உள்நாட்டு வணிகம் பண்ணும்போது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே வந்து ஒரு கம்மி ரேட்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும், எக்கனாமிக்காக இருக்கணும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிச்சு கொடுக்கணும். சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட், த கூட்ஸ் மஸ்ட் பி அ பார்ட் ஆஃப் டொமெஸ்டிக் ப்ரொடக்ஷன். இப்போ நம்ம என்ன உற்பத்தி செய்கிறோமோ அதை தான் மக்களுக்கு விற்பனை செய்ய முடியும் அப்படின்றது இந்த பாயிண்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்ஸ் மஸ்ட் பி பர்ச்சேஸ்டு ஃப்ரம் அன் இண்டிவிஜுவல் ஆர் ஃபர்ம் எஸ்டாப்ளிஷ் வித்தின் எ கண்ட்ரி. இப்போ நம்ம கூட்ஸ் வாங்குறோம் அப்படின்னா ஒரு தனிநபரிடம் இருந்து பெறலாம் அல்லது ஒரு நிறுவனத்திலிருந்து பெறலாம் அப்படின்றது. அதுவும் அந்த உள்நாட்டிலேயே இருக்கிற ஒரு வணிக வியாபாரிகிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கணும் அப்படின்றது அதில் குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து, கூட்ஸ் கேன் பி டெலிவர்ட் யூசிங் லோக்கல் அவைலபிள் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இப்போ ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படின்னும் போது அது நம்ம கிட்ட என்ன டிரான்ஸ்போர்ட் இருக்கோ அதை வச்சு அவங்க மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது ஒரு பாயிண்டா சொல்லியிருக்காங்க. It does not involve any custom import duty, but buyers need to pay taxes to the government. இதில் கஸ்டம்ஸ் டியூட்டி, இம்போர்ட் பண்ணும்போது காசு கட்டுறோம் இல்லையா, இம்போர்ட் பண்ணதுக்காக இந்த மாதிரிலாம் எதுவும் கட்ட தேவையில்லை. ஆனால் இதுக்கு கண்டிப்பாக இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு என அழைக்கப்படுற கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு கண்டிப்பாக மக்கள் கட்டணும் அப்படின்றது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்டர்னல் ட்ரேட். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்க சாராம்சங்கள் என்னன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இதோட நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடுவோம். டைப்ஸ் ஆஃப் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று வந்து ஹோல்சேல் ட்ரேட், ரெண்டாவது வந்து ரீட்டைல் ட்ரேட். ஹோல்சேல் ட்ரேட் அப்படின்னா மொத்த விற்பனையாளர் அப்படின்றது சொல்லுவாங்க. பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் இன் பல்க் ஃப்ரம் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் செல்லிங் தெம் டு ஸ்மாலர் குவான்டிட்டிஸ் டு அதர் இன்டர்மீடியேட்ரிஸ் இஸ் நோன் அஸ் ஹோல்சேல் ட்ரேட். நிறைய பெரிய அமௌண்ட்ல பல்க் குவான்டிட்டியில் நிறைய வாங்கி அதை சில்லறையாக வந்து மக்கள் கிட்ட விற்பாங்க அப்படின்னு. ஸ்மாலர் குவான்டிட்டிஸில் இன்டர்மீடியேட்ரிஸ், அதாவது இடைத்தரகர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள கூட வந்து விற்பாங்க அப்படின்றது அர்த்தம். ரீட்டைல் ட்ரேட் அப்படின்னும் போது ரீட்டைல் ட்ரேட் டீல்ஸ் வித் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் டு கன்சியூமர்ஸ். அதாவது சில்லறை விற்பனையாளர் தனித்தனி ப்ராடக்டாக வந்து விற்பாங்க அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? ஸோ ரீட்டைல் ட்ரேட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சில்லறை விற்பனையாளர் இன் தமிழ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபாரின் ட்ரேட். இந்த வேர்ட்லேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபாரின் அப்படின்னும் போது அயல் நாட்டு வணிகம் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். ஃபாரின் ட்ரேட் இஸ் a trade between a seller and buyer of different countries. It involves the exchange of goods and services of one country with another country. Mostly shipping and air transport are used for carriage of goods in international trade. The currencies of trading nations are commonly agreeable currency, if any, to both may be used in the said international trade. Example, petrol and aeroplanes. ஸோ இந்த இதில் என்ன புரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் ட்ரேடுன்றது அயல் நாட்டு வணிகம். ஸோ
வேற நாட்டில இருந்து நம்ம பொருளை வாங்கலாம், நம்ம கிட்ட இருந்து வேற நாட்டு நபர் பொருட்களை வாங்கலாம். இந்த மாதிரி வணிகம் செஞ்சாக்கா இதுக்கு பேரு ஃபாரின் ட்ரேட் அப்படின்றத சொல்றாங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஃப்ளைட்டு, ஷிப்பு இது மூலியமா தான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. ஸோ நம்ம கிட்ட இருந்து பொருளை கொண்டு போறாங்கன்னா ஷிப்ல கொண்டு போகலாம், ஏரோப்ளேன்ல கொண்டு போகலாம், இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போகலாம் வரலாம். சரிங்களா? இதுல types of external trade or we call it as foreign trade. Types of foreign trade என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 வகையாக கிளாசிஃபை ஆகுது. ஒன்று இம்போர்ட் ட்ரேட், ரெண்டாவது எக்ஸ்போர்ட் ட்ரேட், மூணாவது என்ட்ரி போர்ட் ட்ரேட். So now we are going to discuss what is import trade, export trade and entry port trade. சரிங்களா? Okay. Import trade. Import trade means buying of goods from a foreign country for domestic use. Example, India imports petroleum products from Gulf countries. அதாவது இம்போர்ட் ட்ரேட் அப்படின்னா இறக்குமதி செய்கிறாங்க. எதுக்காக இறக்குமதி செய்கிறாங்க? நம்ம கிட்ட இல்லாத ப்ராடக்டை தான் வெளிநாட்டில இருந்து நம்ம இறக்குமதி செய்கிறோம். ஸோ இறக்குமதி அப்படின்னு சொல்றதுக்கு தான் இங்கே இம்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னதை இறக்குமதி பண்ணுறோம்? கல்ஃப் கண்ட்ரிஸ், அதாவது சவுதி அரேபியாவில் இருந்து நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம வாங்குகிறோம். சரிங்களா? இந்தியா இம்போர்ட் மெஷினரி, எக்யூப்மெண்ட், மெட்டீரியல்ஸ் எக்ஸெட்ரா ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ், நம்மளுக்கு தெரியும். இட் இஸ் நெசசரி டு ஸ்பீட் அப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் டு மீட் த கன்சியூமர் டிமாண்ட்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். மக்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்காக, உயர்த்துறதுக்காக சில விஷயங்களை அடுத்த நாட்டிடமிருந்து நம்ம பெற வேண்டும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் ட்ரேட் அப்படின்னா ஏற்றுமதி அப்படின்றது சொல்கிறோம். ஸோ ஏற்றுமதி வியாபாரம் அப்படின்னு குறிப்பிடலாம். இதில் எக்ஸ்போர்ட் ட்ரேட் மீன்ஸ் த சேல் ஆஃப் டொமெஸ்டிக் கூட்ஸ் டு ஃபாரின் கண்ட்ரிஸ். நம்மளோட டொமெஸ்டிக் ப்ராடக்ட்ஸு எதெல்லாம் சர்ப்ளஸாக இருக்கோ அதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு, அயல் நாட்டுக்கு நம்ம வந்து கொடுத்துட்றோம் அப்படின்றோம். சரி, நம்ம நாட்டில் எது வந்து நம்மக்கிட்ட எக்ஸஸாக இருக்குது? உணவு தானியங்கள்லாம் வந்து எக்ஸசிவாக இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம அரிசியை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், டீயை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், காஃபி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆஃப் அயர்ன் ஓர் ஃப்ரம் இந்தியா டு ஜப்பான், செல்லிங் ஆஃப் டீ ஃப்ரம் இந்தியா டு இங்கிலாந்து, எக்ஸ்போர்ட் ஆஃப் ஜாஸ்மின் ஃப்ளவர் ஃப்ரம் மதுரை டு சிங்கப்பூர். எக்ஸ்போர்ட் ட்ரேட் இஸ் நெசசரி டு செல் டொமஸ்டிக் சர்ப்ளஸ் குட்ஸ். சர்ப்ளஸ்னா என்னது? எக்ஸசிவாக நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை தானே விற்க முடியும். நம்மளுக்கு தேவையான பொருளை நம்மளே வச்சுக்கலாம். ஆனால் எதெல்லாம் வந்து உபரியாக இருக்கிறது, இந்த உபரின்னு சொல்கிறது தான் இந்த சர்ப்ளஸ்ன்ற ஒரு வேர்டுப்பா. ரொம்ப நல்லா தமிழில் அர்த்தம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கால்ட் சர்ப்ளஸ்னா உபரி அப்படின்றது அர்த்தம், எக்ஸசிவ் அப்படின்றதும் அர்த்தம். டு மேக் பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் டு ஏர்ன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இப்போது நம்ம எதுக்காக அது மாதிரி பண்ணுறோம்? நம்ம நாட்டோட பொருட்களை வெளிநாட்டுக்கு விற்றோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்க கரன்சி நம்மக்கிட்ட வரும்போது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அதனால் நேஷ்னல் இன்கம் பெருகுது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. அப்படின்றதெல்லாம் தான் இந்த எக்ஸ்போர்ட் ட்ரேட் மூலிமா நம்மளுக்கு புரிய வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் டு பி இஸ் த என்ட்ரி போர்ட் ட்ரேட். சரிங்களா? In this slide you can see India's import and export and import items. எதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, எதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்கன்றது இது மூலிமா தெரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைடு. இப்போது இது வந்து என்ட்ரி போர்ட். என்ட்ரி போர்ட் ட்ரேட் மீன்ஸ் இம்போர்ட்டிங் கூட்ஸ் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் த சேம் டு ஃபாரின் கண்ட்ரீஸ். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரீஎக்ஸ்போர்ட் ட்ரேட். எக்ஸாம்பிள், இந்தியன் டைமண்ட் மர்ச்சன்ட்ஸ் இன் சூரத் import uncut raw diamonds from South Africa. They cut and polish the diamonds in their units in India and re-export them to international diamond market in Amsterdam. So இந்தியாவில் வந்து சூரத்து தான் வந்து டைமண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைமண்ட் சிட்டியில் இம்போர்ட் பண்ணுறாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் கிம்பர்லி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குப்பா. அந்த ஊர்லேருந்து டைமண்ட்ஸை இறக்குமதி செஞ்சு அதை வந்து நல்லா ஃபைன் கட் சூப்பராக பண்ணிவிட்டு அதை ஆம்ஸ்டர்டாமுக்கு ரீஎக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் என்ட்ரி போர்ட். இம்போர்ட்டிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரீஎக்ஸ்போர்ட்டிங். இறக்குமதி செய்கிறாங்க. எதுக்காக இறக்குமதி செய்கிறாங்க?
திருப்பி மறுபடியும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இம்போர்ட் பண்ணால் அதுக்கு பேர் என்ட்ரி போர்ட் ட்ரேட். சரிங்களா? இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா வந்து க்ரூட் ஆயில் வாங்குறாங்க. க்ரூட் ஆயில் வாங்கிட்டு நம்ம என்னென்னலாம் தயாரிக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். முதல்ல ஒயிட் பெட்ரோல், தென் பெட்ரோல், டீசல், அதுக்கப்புறம் லூப்ரிகண்ட் ஆயில்ஸு, அதுக்கப்புறம் இந்த வேஸ்லின் ஜெல்லி, இந்த மாதிரிலாம் கிரீஸு, இதெல்லாம் வந்து செய்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் தயாரிச்சுட்டு இந்தியாவிலேருந்து திருப்பி மறுபடியும் அண்டை நாடுகளுக்கு, மேல் நாடுகளுக்கு திருப்பி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் எக்ஸ்போர்ட் ட்ரேட்னும் சொல்லலாம், இல்லைனா வந்து என்ட்ரி போர்ட் ட்ரேடுன்றதை சொல்லலாம். சரிங்களா? Thank you, students. That's it for today.